38 அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன். நான் அவர்கள் தேவனாயிருப்பேன். ஐ வில் பி தேர் காட். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐ வில் பி ஆல் இன் ஆல் ஃபார் தம். நான் எல்லாம் பார்த்துக்கிறேன். பிரியமானவர்களே, ஒரு அருமையான வசனம். அவர் நமக்கு முன்பாக சென்று கோணலானவைகளை செம்மையாக்கி, கரடு முரடானவர்களை சமமாக்கி, இருளை வெளிச்சமாக்கி, எல்லாவற்றையும் நமக்காக செய்வார். பயப்படாது. ஒரு நாள் இந்த வசனத்தை ஒரு அருமையான தேவ மனிதன் இப்படி சொன்னார். ஒரு பெண்ணு திருமணமாகி கல்யாணம் மனைவி ஒரு புது ஊருக்கு போகிறாங்க. அந்த ஊர் எப்படி இருக்குன்னு தெரியாது, எப்படி ஃபேமிலி லைஃப் இருக்குன்னு தெரியாது. அந்த அப்பா பொண்ணை பார்த்து சொன்னார், மணி ஒன்றும் கவலைப்படாது, நான் உனக்கு முன்னாலே போய் அங்கே உனக்கு வீடு பார்த்து அங்கே வேண்டிய உனக்கு ஃபர்னிச்சர் என்னென்ன வேணுமோ எல்லாம் வாங்கி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருவேன், நீயும் ஹஸ்பண்டும் அங்கே வாங்கினார். அந்த உதாரணத்தை சொல்லி சொன்னார். என் தேவன் எனக்கு முன்பாக போய் இருளை வெளிச்சமாக்கிடுவார், கோணலானவர்களை செவ்வையாக்கிடுவார், என்னெல்லாம் கரடு முரடாக இருக்கோ அதெல்லாம் சமமாக்கிடுவார். அவர் எனக்கு முன்பாக போகிறார். நான் பயப்பட வேண்டாம். அவர் என் தேவனாக இருக்கிறார். அவர் என் தேவனாக இருக்கும்போது நான் ஏன் பயப்படணும்? அவர் நம்மளை திரும்ப சேர்த்து கொள்கிறாரு, முன்பு இருந்த நிலைக்கு கொண்டு வர்றாரு, நல்லா பீஸ்ஃபுல்லாக சுகமாக தங்க பண்ணுறாரு. பக்கு திக்கு 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 என்னாகுமோ என்னாகுமோ என்னாகுமோன்னு பயப்பட வேண்டாம். அது மாத்திரமல்ல, நான் உன் தேவனாக இருப்பேன், நீ என் பிள்ளையா இருப்பேன், நீ என் பிள்ளையா இருப்பேன், நீ பயப்படாது.